நீங்க எப்படிப்பட்ட பாரத்தில் இருந்தாலும் அந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலை தருவதற்காக, சாபத்தின் கட்டிலிருந்து ஒரு விடுதலை தருவதற்காக, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுடைய தொழில்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுடைய கிராமங்களை செழிப்ப பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இயேசுவே என்று சொல்லலாம். இயேசுவே, ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட பாரத்தில் இருந்தாலும் எனக்கு இந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், என் கணவர் குடிக்காரரா இருக்காரு, இல்ல என்னுடைய மகன் குடிக்காரரா இருக்கிறாரு, அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விடுதலைக்காக நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா, அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நின்று நீங்க முன் வரலாம். உங்களுக்காக தனிப்பட்ட முறையில ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படியே எழுப்பி நிற்கலாம். எழுப்பி நின்று அப்படியே நீங்க முன்னாடி வரலாம். ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிசாசின் தெரிய என்ன தொடர்கிறது, என் குடும்பத்தை பின்தொடர்கிறது, ஒரு சாப கட்டு, அதை நான் உணர்கிறேன், என் குடும்பத்தில் உணர்கிறேன், இன்னைக்கு அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் எல்லாரும் இல்ல. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனா நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு மட்டும் இந்த நேரத்துக்கு முன்னாடி வாங்க. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பாவ கட்டுகளை கட்ட உடைக்கிறார், சாப கட்டுகளை கட்ட உடைக்கிறார், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை தருகிறார்.